வணக்கம். இப்போ இந்த ஹெச்எம்ஓபி கேஸில் ஃபேமிலி கேஸில் கோர்ட் வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ரூ. 10,000 வந்து ஜீவனாம்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போடுது. ஓகேவா? அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு ரூ. 10,000 ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுச்சு. இப்போ அந்த பணத்தை எப்படி வந்து அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைக்கு வாங்கி தர்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது மேட்டர் வந்து என்னென்னா, இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போடுறாரு. டிவோர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூயல்ட்டி. என்னுடைய மனைவி வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, எனக்கு விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணவர் வந்து ஒரு மனு போடுறாரு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, ஹீ ஹாஸ் ஃபைல்டு பெட்டிஷன் என்ன சொல்கிறது ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூயல்ட்டி அகெயின்ஸ்ட் ஹர் ஒய்ஃப் ஸ்டேட்டிங் தட் ஷீ இஸ் என்ன சொல்கிறது ஹராசிங் தி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுறாரு. அதில் வந்து பெண் வந்து என்ன பண்ணலாம், ஜீவனாம்ச பெட்டிஷன் போடலாம், பெட்டிஷன் ஃபார் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் போடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஆர் போடுறாரு, செக்ஷன் 9 கேஸ் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் போடுறாரு, என் மனைவியோடு சேர்ந்து வாழ வைங்கன்னு சொல்லிட்டு. அதில் அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணலாம், ஜீவனாம்ச பெட்டிஷன் போடலாம். இடைக்கால ஜீவனாம்சமாக எனக்கு ஒரு 20,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் போடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக செப்பரேட்டாக ஒரு எம்சி கேஸ் போடலாம். இதுபோல் கணவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார், ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, என் குழந்தையும் அவர் கை விட்டுட்டார், என் குழந்தைக்கு எந்த செலவும் கொடுக்கறதில்ல, பராமரிப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து சிஆர்பிசி 125லையும் தனியாக எம்சி கேஸ் போடலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரிலாம் கேஸ் போடும் பொழுது கோர்ட்டு வந்து ஆர்டர் போடுது. ஓகேவா? ஒரு 10,000 rupees கொடுத்துருங்க, ஆர்டர் போட்டுடுது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபேமிலி கேஸ், ஃபேமிலி லாவில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது 2 லட்சம் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. 2 லட்சம் அட்வொகேட்ஸுக்கும் தெரியுங்க அப்படின்னாலும் எனக்கு தெரியாதுங்க. சரிங்களா? அதாவது இப்போ நான் கேட்குறது கேள்வி. கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போடுது. ஓகேவா? இந்த பொண்ணுக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. கோர்ட்டு ஆர்டர் போட்டுடுச்சு. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? அதை எக்ஸிக்யூட் அந்த கணவர் பண்ணலை. அப்போ நெக்ஸ்ட்டு அட்வொகேட் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும், அதை தான் நான் கேட்குறேன். நான் ஒரு அட்வொகேட்டுங்க, நீங்களும் அட்வொகேட்டாக இருக்கிறீங்க. நான் அட்வொகேட்ஸுங்களுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். சரிங்களா? மற்றவங்களுக்காக நான் போடலை. ஓகேவா? எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? நம்ம தினமும் கோர்ட்டுக்கு போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. நம்ம வந்து இன்டரிம் மெயின்டெனன்ஸுக்கு பெட்டிஷன் போட்டோம். ஜட்ஜும் வந்து அதில் ஆர்டர் போட்டாங்க, 20,000 கொடுக்க சொல்லி. 10,000 குழந்தைக்கு கொடுக்க சொல்கிறாங்க, 10,000 பெண்மணிக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இந்த ஜட்ஜு ஆர்டர் போட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்னங்க பண்ணணும்? ஏன்னா நான் இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபஸ்ட்டு இப்போ தாங்க ஃபேமிலி கேஸை எடுக்கிறேன், ஏதோ எடுத்து நடத்திட்டேன், ஆர்டர் வாங்கிட்டேன், இதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு போய் நீங்கள் யார்கிட்டே கேட்டு பாருங்கள். சொன்னால் சந்தோஷம், ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்கிறதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, நீ கேஸை கொண்டு வா, நான் நடத்தி தரேன் அப்படின்னுவாங்க. இல்லைங்க, நான் கேஸை கொண்டு வந்தால் எப்படிங்க நீங்கள் நடத்துவீங்க? இது என்னுடைய கிளைண்ட், நான் கஷ்டப்பட்டு கிளைண்ட்டு பிடிச்சேன், கிளைண்ட் என்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இப்போ நான் கேஸை வந்து நான் ஆர்டர் வாங்கிட்டேன், இது என்ன பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னா, நீ கேஸை கொடு, நான் பண்ணித்தரேன் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு வழியெல்லாம் காமிக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ அதுக்குண்டான வழியை தான் இப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு மேட்ரு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஐயா சர்க்கரை இருக்குதான்னா உப்பு இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர சர்க்கரை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? தோரம்பருப்பு இருக்கா? இல்லைங்க, பாசிப்பருப்பு இருக்குது அப்படின்னா தோரம்பருப்பு இல்லைன்னு அர்த்தம். அது இல்லைன்னு சொல்லாமல் பாசிப்பருப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இந்த பணத்தை எப்படிங்க வாங்குறது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு போய் இன்னொரு அட்வொகேட் கிட்ட கேட்டாக்கா, நீங்கள் கேஸை கொண்டு வாங்களேன், நான் பண்ணித்தரேன். கடைசி வரைக்கும் அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த பணத்தை எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியுங்க, ஆனால் அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதை வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேஸை கொண்டு வாங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். கரெக்டுங்களா? இதுதான் பதில். சர்க்கரை இருக்குதான்னா உப்பு இருக்குது, தோரம்பருப்பு இருக்குதான்னா இல்லை பாசிப்பருப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். சொல்லிக் கொடுக்கணும்னா நீ என்கிட்ட 5 வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு. சரிங்க, நான் வந்து உங்ககிட்ட 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், முதல்ல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நான் எனக்கே அது தெரியாது, நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ எல்லாருமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி ப்ராக்டிஸில் டெய்லி நாலேஜ். கரெக்டுங்களா? லோவர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி கேஸ் அட்டன் பண்ணுவோம், டெய்லி ஹியரிங் அட்டன் பண்ணி நம்ம டெய்லி வந்து ஒரு 300, 400, 500, 1000 நம்ம வந்து ஃபீஸ் சம்பாதிப்போம்.
கரெக்டுங்களா இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு டெய்லி நாலேஜ் கெயின் ஆகும். எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரோமான்னா கிடையாது. சட்டம்ன்றது ஒரு கடல், கரெக்டுங்களா? அந்த கடலில் வந்து நம்ம நீந்தி வந்து கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணுறோம். அந்த நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணதுக்கப்புறம் அதை நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்குவோம். கடைசி வரைக்கும் அதை வெளியே சொல்லவே மாட்டோம். வெளியே நம்ம சொல்லவே மாட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம வளரவே மாட்டோம். அப்படியே தான் இருப்போம். நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு பெரிய லெவலில் போய் உட்காருவான். நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் போய் என்ன பண்ணுவான், எக்ஸாம் எழுதி ஜட்ஜி சீட்டை போய் உட்காருவாங்க. நம்ம போய் அவங்கள மை லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அவன் எனக்கு ஜூனியரா அப்படின்னுவோம். அவன் உனக்கு ஜூனியர் தான் இல்லைன்னு சொல்லு, ஆனால் இப்போ ஜட்ஜ் ஆகிட்டான். இப்போ நீ எங்கே இருக்கிற? நான் அதே இடத்துல தான்டா இருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறது தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. வெளியே வந்து அவன் எனக்கு ஜூனியர்னு வேண்டியது. ஆனால் கோர்ட்டுக்கு உள்ளே போய் என்ன சொல்கிறீங்க, மயிலாடுன்னு தானே சொல்கிறீங்க. நான் வந்து இதை குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை, அதாவது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா நம்ம கடவுள் என்ன பண்ணுவார், நமக்கு பின்னாடி வந்தவங்கள நம்மளை விட மேலே முன்னேற்றி உட்கார வச்சுருவார். நம்ம அதே லெவலில் தான் இருப்போம். கரெக்டுங்களா இல்லையா? நான் என்னோடய மனசு வலி, அதனால தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் நான். கரெக்டுங்களா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட்டு. அதுக்கு பே அவுட் பெட்டிஷன் போடணும். இவ்வளவு தானா? அந்த பே அவுட் பெட்டிஷன் போடுறது அந்த எம்சிஓபிக்கு போடுற மாதிரியா பே அவுட் பெட்டிஷனு? ஆமாம், எம்சிஓபிக்கு போடுற மாதிரி தான் பே அவுட் பெட்டிஷன். அதுக்கு என்னென்ன போடணுமோ போடுங்க போயிட்டு. என்னென்ன போடணும்னு எனக்கு தெரியாதுங்களே சார். எம்சிஓபிக்கு போடுற மாதிரி இதுக்கு போடணுமா? இதுக்கு என்ன ப்ரொவிஷனில் போடுறது? ஒருவேளை ரிட்டர்ன் ஆகுமா? அதான் சார், ரிட்டர்ன் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, போய் செக்ஷனில் கொண்டு போய் கொடுங்க. அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. சார் ரிட்டர்ன் ஆகாமல் எப்படி சார் போடுறது? ரிட்டர்ன் ஆகாமல் எப்படி போடுறதுன்னா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் கொண்டு வாங்க, நான் பண்ணித்தரேன். அப்போ ரிட்டர்ன் ஆகாமல் போடுறது எப்படி? அதுக்கு என்ன ப்ரொவிஷன் ஆஃப்லா? அது கூகுளில் தேடி பார்த்தேன் கிடைக்கல, சாட் ஜிபிடியில் தேடி பார்த்தேன் கிடைக்கல, செக்ஷனில் போய் கேட்டேன். செக்ஷனில் ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு வாங்க சார், நீங்கள் போடுங்க, ரிட்டர்ன் ஆச்சுன்னா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அது ரிட்டர்ன் ஆகாத மாதிரி நான் போடணும், அதுக்கு ஏதாவது ஒரு காப்பியை ஒன்று இப்படி காமிச்சிங்கன்னா கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், இல்லை நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன். இல்லை சார், கோர்ட்டு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் தர முடியாது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அப்போ நான் என்ன தான் சார் பண்ணுறது? ஏன் சார் பாசிங் ஆஃபீஸர் எங்களை வந்து கேட்குறீங்க? ஏன் சார் கிளர்க்கு எங்களை வந்து கேட்குறீங்க? உங்கள் அட்வொகேட்ஸ் யாராவது கேளுங்களேன், அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு. எங்கள் அட்வொகேட்ஸ் யாருமே கொடுக்கறது இல்லைங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் உங்களை வந்து கேட்குறோம். ஐம் சாரிங்க, நாங்களும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்க. அப்புறம் எப்படிங்க அந்த பணத்தை வாங்கி கொடுப்பீங்க? யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? எல்லாருக்கும் விஷயம் தெரியும், ஆனால் யாராவது எடுத்து வெளியே சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் அந்த பெட்டிஷன் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? இது என்னங்க பெரிய விஷயம், பிரமாதம். பெட்டிஷன் ஃபார்மேட்ஸ் எல்லாம் சீதாராமன் கம்பெனியில் விற்கிதுங்க, போய் வாங்கிக்கோங்க. நான் வேண்டானே சொல்லலையே. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன மனசுக்குள்ளே இருக்குதுன்னா, அடுத்தவனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்குதே தவிர, இந்த பெட்டிஷனை நான் உனக்கு இலவசமாக கொடுக்குறேன்ப்பா, வாங்கிக்கப்பா, இந்த பெட்டிஷனை பார்த்து இதே மாதிரி பார்த்து காப்பி அடித்து எந்த ஒரு ரிட்டர்னும் ஆகாமல் போடுப்பா. ஃபஸ்ட்டு போடும்போதே அது த்ரூ ஆகிடணும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஓகேவா, ஒரு பொண்ணுக்கு மாதம் 10,000 கொடுன்னு கோர்ட் ஆர்டர் போடுது. குழந்தைக்கு ஒரு 10,000 கொடுன்னு ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுது. அந்த பணத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பே அவுட் பெட்டிஷன் போட்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? பே அவுட் பெட்டிஷன் மட்டும் போட்டால் போதுமா? பே அவுட் பெட்டிஷனோட சேர்ந்து என்னென்னலாம் போடணும்? சார், அது வந்து நான் அதை பதில் சொல்ல முடியாது சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த கேஸை என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் பண்ணி கொடுத்துட்றேன். மறுபடியும் எங்கே ஒரே இடத்துல மறுபடியும் தொடங்கின இடத்துல வராங்க பார்த்தீங்களா? சார், பே அவுட் பெட்டிஷன்னா அதுக்கு என்ன சார் என்ன பெட்டிஷன் போடணும் சார்? அஃபிடவிட் மட்டும் போடணுமா, இல்லை அஃபிடவிட்டோட பெட்டிஷன் சேர்த்து போடணுமா? பெட்டிஷனில் என்ன ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதணும்? ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் பண்ணி கொடுத்துட்றேன். கரெக்டுங்களா இல்லையா? ஓகே, நான் இதுக்கு மேலே போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வெறுப்பாக தெரியும். ஏன்னா இதுதானே நான் அனுபவிக்கிறேன். அதாவது ஒரு பெட்டிஷனுடைய ஃபார்மேட்டை கேட்டால் நான் உனக்கு தரமாட்டேன், இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் சொல்ல மாட்டேன், கொடுங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன். கடைசி வரைக்கும் அப்போ நான் சம்பாதிக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் சம்பாதிச்சுட்டு போவீங்களா? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? இதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? என்கிட்ட ஃபார்மேட் இருக்குது, யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? லீகல் சைடில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை பற்றி நான் பேசவே இல்லை. நேற்று வந்து சேர்றான் பாருங்கள் கோர்ட்டுக்கு, வந்து நேற்று தான் ப்ராக்டிஸுக்கு வந்தேன் சார், சீனியர் அமுச்சு விட்டார் சார், இது என்ன பண்ணணும்னு தெரியல சார் அப்படின்னா, அப்பா இது என்ன பண்ணணும்னு போய் செக்ஷனில் கேட்டுவான்னு உன் சீனியர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சீனியருக்கே இது தெரியலன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? நான் வந்து யாரையும் அசிங்கம்லாம் படுத்தலை. சட்டம்ன்றது ஒரு கடல். கரெக்டாக இல்லையா? இல்லை சார், நான் நேற்று தான் கோர்ட்டுக்கே வந்தேன், இன்றைக்கி தான் கவுன் போட்டு முதல்ல வரேன், எடுத்த உடனே இந்த ஆர்டர் போட்டுட்டாங்க குழந்தைக்கு பணம் கொடுக்க சொல்லி, இது என்ன பண்ணணும்னு தெரியல, சீனியர் வந்து போய் கேட்டு வர சொல்கிறாரு. யாரை கேட்க சொன்னார்? இன்னொரு அட்வொகேட்டை போய் கேட்க சொன்னாரா?
இல்லை செக்ஷனில் போய் கேட்க சொன்னாரா? இல்லை சார் அது தெரியல சார், அமுச்சு விட்டார் சார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அப்படி வந்து அப்படியே பிளாங்காக நிற்கக்கூடாது, கரெக்டுங்களா? அப்படி பிளாங்காக ஒருத்தன் நிற்கிறான்னா அவனை பார்த்துட்டே தம்பி இங்கே வாடா, இதுக்கு இதான்டா ப்ரொசீஜர், இப்படி தான்டா பண்ணணும்னு அவனுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இன்னொன்று இதுக்கு உண்டான ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது தம்பி, உன் நம்பரை கூட உன்னோட வாட்ஸ்அப்பில் நான் அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் பெரிய மனுஷத்தனம். அதை விட்டுட்டு அவனை அப்படியே கடந்து போகிறது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போகிறது, அவனுக்கு வழிகாட்டாமல் போகிறதெல்லாம் வந்து சின்ன மனுஷத்தனம். அதெல்லாம் கரெக்டாக இல்லையா?